நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உள்ள வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 221வது வீடியோ. இன்றைக்கி காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட திருவண்ணாமலை பற்றி ஒரு டாபிக் வந்தது. கார்த்திகை தீபத்துக்கு நம்ம போன மாடுலாம் சொல்லியிருந்தார் அந்த நண்பர். ஸோ அப்போ எங்கள் ஃபேமிலிக்கும் திருவண்ணாமலைக்கு பிடிக்கிற ரிலேஷன் சொல்லிடுறேன். இப்போ எங்கள் பெரியப்பா பசங்கள்லாம் அந்த பேர பசங்கள்லாம் அந்த ஊரில் திருவண்ணாமலை இருக்கா. தோ பி பிலாங்ஸ் டு வைத்தீஸ்வரன் கோவில், பூர்வீகம் பாலக்காடு சொன்னாலும் தஞ்சாவூர் சைடு தான் வைத்தீஸ்வரன் கோவில்லாம். ஸோ ஆனால் என்னுடைய எங்கள் ஆற்று பெண்கள்லாம் வாழ்க்கப்பட்டதெல்லாம் ஆர்த்தர் கார்டு டிஸ்ட்ரிக்ட்டு. தஞ்சாவூர் சைடில் யாருமே பண்ணு கொடுக்கல நாங்கள். ஸோ எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கும்போது குடியாத்தம், திருவலம் இந்த மாதிரி இடத்துல இருந்தார். அப்போ எங்கள் பெரிய திம்பேர், எங்கள் ஆற்றுல 5 பெண்கள், அதில் கோகிலான்றது முதல் பொண்ணு. ஸோ அந்த ஏஎஸ்எம்மாக இருந்த கிருஷ்ணமூர்த்தி என்றவர் அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அதில் என்ன, இவோ ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு எங்கள் அக்கா. எங்கள் அப்பாவோட கோட்டெல்லாம் நான் சொல்கிறதுல கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுங்களேன். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் கோட்டு போட்டுக்கணும், ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அது இதுக்கு போட்டுருவாங்க அந்த காலத்தில். நான் சொல்கிறது அகெயின் ஐ ரிப்பீட், how this happened 80-90 years back. ஸோ அவள்லாம் மாமியாரத்தில் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாள். இவள் நல்லா வெள்ளையாக இருப்போம், அப்படியே சுண்டி விட்டால் ரத்தம் வர மாதிரி இருக்கும், நல்ல லட்சணமாகவும் இருப்பாள். அப்போ அவள் சுந்தராம்பான்னு எங்கள் அக்காவோட மாமியார். அவள் திருவண்ணாமலை ஆவாரங்காட்டு தெருன்னு இருக்கு. ஸோ அங்கே தான் இருந்தாள். அவள் மாமனார் வெக்கில் குமாஸ் வந்தவர். அவளுக்கு எங்கள் அக்காவுக்கு பெரிய அக்காவுக்கு 7 நாத்தனார். ஜஸ்ட் இமேஜின். ஒரு செல்லமாக ஆற்றுல வந்த பொண்ணு. நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுக்கா, எப்படி 7 நாத்தனார் கொடுக்குறேன்னு. பட் ஜாதகம் மாதிரிலாம் பொறுத்து எல்லாமே இதுவாக இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ஸோ அது ஓட்டு வீடு தான். அங்கே இருக்க போகிறதில்ல, ஏன்னா இவரையே ட்ரான்ஸ்ஃபர் ஜாப் தானே இதில் ரயில்வேஸில். ஸோ கல்யாணம் தான் ஆயிடுச்சு. ஆனால் அப்போ சொல்லுவாராம் எங்கள் அத்திம்பியார் எப்படின்னா, இந்த சுந்தராம்பான்ற அவருடைய மாமியார்லாம் நல்ல பெரிய கிழங்கு மாதிரி தோடு போட்டிருப்போம், சிகப்புகள் தோடு ஒன்று கண்டாங்கி சிலைண்டு கட்டமாக போட்டிருக்கோம். நல்ல பெரிய பொட்டு வச்சுட்டுருப்பா. அவளுக்கு எப்படின்னா, பெண்களாகவே பிறந்திருக்கும்போது சேஷாத்திரி மகானை பார்த்துக்கு வருவார். இதெல்லாம் இப்போ நினச்சா இதெல்லாம் நிஜமாக நடந்துதான் நினைக்கலாம். சாதாரண ஓட்டு வீடு, வாசலில் தென்னதாக இருக்கும். சுந்தராபான்னு கூப்பிடுவாரான். வாங்க பெரியவா வாங்க கூட்டணி எண்ணெய் தேய்ச்சி விடுன்னு வரான். ஸோ ஹாலில் உட்காந்துட்டுவார். மட பலகார கோலம் போட்டு வச்சு விளக்கை தேய்ச்சிட்டு எங்கள் அக்காவோட மாமியார் சேஷாத்திரி மகனுக்கு பல தடவை எண்ணெய் தேய்ச்சி விட்ருக்கேன். நான் அவாத்தில் போய் குளிச்சுக்கிறேன், ஏன்னா ஏதோ ஒரு குளம் சொல்லுவாரான், அந்த குளத்தில் போய் குளிச்சுக்கிறேன்னு வரான். ஆனால் அன்றைக்கி என்ன ஆகுமா, ஆற்றுல நிறைய மறுபடி வருமா. அந்த காலத்தில் நான் சொல்கிறதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே 100 ரூபா நோட்டெல்லாம் கொண்டு வருவார் அவர். வெக்கீல் கிடையாது அவர், வெக்கீல் குமாஸ் தான், வெங்கட்ராமையர்னு. அவள் ஆவாரங்கட்டத்தில் பல வருஷங்கள் வந்திருக்கா. அப்போ இந்த சுந்தராம்பான்ற எங்கள் அக்காவோட மாமியார் சொல்லியிருக்கா, ஒரே பெண்களாக இருந்து நான் புள்ள குழந்தையே இல்லைன்னு வருத்தப்பட்டு அழும்போது சேஷாதி மகான்கிட்ட கேட்டிருக்கா அப்படிங்கிறேன். நான் உன்னை சொல்கிறேன் செய்வியா சுந்தராம்பான்னு கேட்டிருக்கார். செய்கிறேன் பெரிய என்ன செய்யணும் சொல்லுங்க சுவாமி இருக்க. 45 நாள், அதாவது நிறைய பேர் 48 சொல்கிறா மண்டலம்ன்றது. 3 பட்சம் இருக்குது, 15 × 3. ஒரு பட்சன்றது 15 நாள் தான். பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமி, அதாவது ஒரு மண்டலம்ன்றது 45 நாள். இந்த 45 நாள் காத்தால் காப்பி குடிக்கிற, பல் தேய்ச்சிட்டு கழுவி ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒன்றுமே ஆகாரம் சாப்பிட எடுத்துக்கூடாது, கிரிவலம் வரணும்னார். இந்த மாமி 45 நாள் கிரிவலம் வந்திருக்கா மாதிரி. அந்த ஊர்லேயே இருக்கிறோ, பட் சும்மா இல்லையே 7 அந்த சுற்றளவு ஜாஸ்தியாச்சே, ஒரு 3 மணி 4 மணி நேரம் ஆகுமே. அப்புறமா தான் காப்பியே குடிப்பலாம் ஆற்றுல. அப்போ அங்கே அத்திம்பியார் பிறந்தார் சொல்லுவார். சேஷாத்திரி மகானுடைய அருளாலே பிறந்தவர் அவர். இந்த எங்கள் அத்திம்பியார் கிருஷ்ணமூர்த்தி இறந்தவர் கோகிலா கிருஷ்ணன்.
அப்புறமா 7 நாத்தனார்கள் பார்த்துக்கா 7 நாத்தனாரும் அவளுக்கு செஞ்சா. எங்கள் அக்காவுக்கு தான் அப்படி செஞ்சா. இப்போ எங்கள் அக்கா போயிட்டா, தீம்பேரி போயிட்டா, எல்லோரும் போயிட்டா அம்பத்தூரில். அவள் பசங்க இருக்கா. இப்பயும் பார்க்கலாம் அந்த 7 நாத்தனாரோட பசங்க, அவள் பேர பசங்கள்லாம் இன்னும் வந்துட்டுருக்கா. ஸ்டில் லிங்க்கு. நம்ம நிறைய இந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் லிங்கே இல்லைன்றோம். எங்கள் அக்காத்துக்கு போனால் தெரியும், பெரிய அக்காத்துக்கு போனால் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கே பார்த்து மனுஷாலும் 100 பேர் இருப்பாள். ஐ யூஸ் டு ஃபீல் அஷேம்டுன்னா நம்ம பார்த்த மனுஷன் அப்படி வரதில்லை. அங்கே வந்து நார்த்தா கடைசியில் விட்டு தரவே மாட்டாங்க யாருமே. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அது பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பிறந்த நாளுகள் தான் இது எல்லாத்துக்கும் அவள் வந்துடுவாள். வழிச்சுக்கடி செய்வாள் வேலைகள்லாம். அவள் அந்த காலத்தில் பெரிய பெரிய அண்டாங்குண்டா வச்சு அவளே சமைப்பாள். பெண்கள் பெண்கள் பண்ணுவாள். அதெல்லாம் இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கிரிவலம் இப்போ என்ன இந்த கார்த்திகை மாதம் பிறந்துச்சு நடந்துட்டுருக்கு. 13ஆம் தேதி கார்த்திகை வந்துடும், அண்ணாமலை தீபம் வந்துடும். இந்த 13ஆம் தேதி இந்த டிசம்பர் மாதத்தில் அண்ணாமலை தீபத்தை அன்றைக்கி நான் பிறந்தேன். அந்த மாமி தான் சுந்தராமா தான் எனக்கு பேர் வச்சா. சந்திரசேகரன் சொல்லிவிட்டு அந்த மாமி தான் பேர் வச்சா எனக்கு. எங்கள் அக்கா கல்யாணம் ஆகும்போது நான் 1 வயசு குழந்தை. ஜஸ்ட் இமேஜின். எங்கள் அம்மாவுக்கு நான் 10வது குழந்தை. நான் ஐம் என்ட்ரிங் த ஏஜ் ஆஃப் 74 ஆன் டேட் ஆஃப் பர்த் பார்த்தா 11-12 போட்டிருக்கோம். இது தமிழ் இது பகான்னு பார்த்தா தீபத்தன்னைக்கு தான் பிறந்தேன். திரியோதசி திதி வந்துடும். ஆக்சுவலாக பிறகு 10 மணிக்கு மேலே பிறந்திருக்கேன். காலையில் 10:05. ஆனால் பிறக்கிற அன்றைக்கி தீபம் இருந்தனால அந்த மாமி தான் பேர் வச்சா. சந்திரசேகர் பேர் வை சொல்லி அதுதான் வச்சுட்டா. சமந்தி சொல்லி அதை வச்சா எனக்கு. எங்கள் அம்மாவுக்கு நான் அந்த 10th சைல்டு. எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப ஆசையாக இருந்தேன். 10வது குழந்தைன்னு இல்லை, என் மேலே கொஞ்சம் நிறைய புத்தி போதனைகளை நிறையா சொல்லியிருக்கா சின்ன வயசில். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது. திருப்பி நான் அதை மிஸ் பண்ணியிருந்தால் கூட எங்கள் அம்மா என்னை காஷம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஐ வாண்ட் ரீகால். இந்த திருவண்ணாமலை கிரிவலம்ன்றது ரொம்ப வசதியாக சொல்லப்படுறது. நான் போயிருக்கேன், 2-3 தடவை போயிருக்கேன். வயசான பிறகு என்ன நான் என் ஒய்ஃப் போகும்போது காரில் போனோம். ஆக்சுவலாக நட பயணமாக போனோம். ஆக்சுவலாக அதுதான் நன்மை பயக்க சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் அந்த மாதிரி இவ்வளோ அழகாக தார் ரோடெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 65 இயர்ஸ் பேக். ஜனங்களே இருக்காது. இந்த திருவண்ணாமலை கோவிலே ஒரு அழகு தான். இந்த பஸாரில் இருக்கிற பெரிய ராஜகோபுரம் என்னென்னா உள்ளே போய் நின்றுட்டா ஒரு காற்று வரும் பாருங்கள், அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அந்த காற்றை. இப்போ எங்கள் பெரியப்பா அவருடைய பேர பசங்கள்லாம் இருக்கா திருவண்ணாமலையில். திருவண்ணாமலைன்னு சொன்னால் ஒரு அழகு தான். அங்கே போய் ட்ரெயினில் போவோம். அத்தையும் லீவில் நாள் ஆக்ஷன் போவார். 1 வாரம் இருப்போம் அங்கே போய். இருக்கும்போது ஓடி போய் இந்த கோபுர வாசலில் அந்த மோகினி 2 சைட்லேயும் மோகினி இருப்பாள். மோகினியே கிட்டத்தட்ட 8 அடி உயரம் இருக்கும். அவள் இந்த பூக்கொடிகளை கையில் பிடிச்சிருந்தா மாதிரி இருக்கும். நாங்கள் அவள் தொடையில் ஏறி அதை பிடிச்சி தொங்குவோம். அப்போ அங்கே இருக்கிற சன்னியாசிகள்லாம் ஏய் இப்படிலாம் சொன்னால் அதை இறங்கி அடிச்சுப்பார். ஸோ திருவண்ணாமலை இந்த இதுவே இந்த பெரிய பெரிய ராஜகோபுரங்களில் அந்த திண்ணையில் ஏற விட முடியாது, அவ்வளோ உயரமாக இருக்கும் அதெல்லாம். ஸோ நல்ல இது சேஷாதிரி இதுக்கு ஆசிரமத்துக்கு போவோம். ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போவோம். ஆகாரம் தருவா சாயந்தர வேளையில். காலையில் போனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருந்து ஆகாரம் கிடைக்கும். அப்புறமா ஜவஹர்லால் வந்த பிறகு ஐ டுக் ஒரு டீம் ஆஃப் பீப்புள் ஐஷம் போனேன் நானுங்க. அங்கே நைட் தங்கினோம். இங்கே ரமணாசிரமத்துலேயே நீட்டாக வச்சு இந்த பெட்டெல்லாம் கொடுத்து வெள்ளை கலர் தலாணி இதுவோடு போட்டு கொடுத்துருந்தா, கட்டிலெலாம் கொடுத்துருந்தா. இந்த மாதிரி 2 ரூம் கொடுத்தா எங்களுக்கு. அந்த மாதிரி போயிருக்கோம். இப்போ அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் போக முடியல என்னால். ஜஸ்ட் ஐ வாஸ் ரீகாலிங். இந்த காத்தால் இந்த டாபிக் பேசும்போது நமக்கு தெரிஞ்ச திருவண்ணாமலை அந்த நந்தி இல்லை, அதே மாதிரி எங்கள் அக்காவோட பெரிய பையன் ஹரிஹரன் பையன் 54 இருக்கான். அந்த பையன் அவன் சின்ன வயசில் இருக்கும்போது இவருடைய ரமணருடைய சின்ன வயசு ஃபோட்டோவை படம் எழுதணும்னு சொல்லிட்டு இந்த பாதாள எனக்கு இருக்கிற இடத்துல இருந்து அந்த பையனை உட்கார சொல்லி, எங்கள் அக்காவோட பெரிய பையனை உட்கார சொல்லி அந்த மாடலிங் எப்படி இருக்குது, இப்படி உட்காந்து அப்படி இருப்பான். அந்த 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 சான்ஸ் கிடச்சிது அவங்க உட்காரத்துக்கு. அதை வச்சு எழுதினான் ஆர்டிஸ்ட் எல்லாம். இது அந்த நந்தி பிரம்மாண்ட நந்தி பெரிய பிள்ளையாக இருக்கும். அந்த குளம் 2 குளம் உள்ளே இருக்கும். சூரிய சந்திர புஷ்கரணியாட்டம் 2 குளம் உள்ளே இருக்குது.
அந்த குளத்தில் பல தடவை நீராடி இருக்கேன் நான். பட் குளத்து மேலே ஏறி வந்தோடனே பெரிய பிரம்மாண்டமான பிள்ளையாக இருக்கும். அது இந்த கம்பத்தடி அலையன்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமான் இந்த அருணகிரி காட்சி அடிச்சு அந்த மண்டபம். திருவண்ணாமலை போய்ட்டு நேராக சந்நிதி மட்டும் போய்ட்டு வரக்கூடாது, இந்த பிரகாரங்களும் சுற்றி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப இந்த கிளிகோபுரம்னுவா அருணகிரிநாதர் கிளியாக வந்து உட்காந்த இடம், அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். திருவண்ணாமலை போனாலே ஒரு 1 or 2 days டைம் எடுத்துக்கணும். அவசரமாக எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் ஒரு இரவாக தங்கணும்னு சொல்லியிருக்கு. காசியில் போனால் 3 இரவு தங்கணும்னு சொல்லியிருக்கு. மிச்ச ஸ்தலத்தில் ஒரு இரவு தங்கணும் அங்கே. அப்போ தான் வந்து நன்மை பயக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ திருவண்ணாமலை கோவில் பிரம்மாண்டம் தான். ஆனால் இப்போ அப்பேற்பட்ட இதில் கோவிலில் நான் ஒன்று யோசனை பண்ணி பார்க்குறோம். நீங்கள் தொண்டை மண்டலம்னு சொல்லும்போது காளஹஸ்தியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அந்த காலத்தில். மிச்ச இடத்துல தொண்டை மண்டலத்தில் மிச்சம் எல்லா சாமியும் வந்து 4 கை அம்பாள் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். திருவண்ணாமலையில் மட்டும்தான் அபீத குஜாம்பிகை, யாரும் அந்த முலையில் பால் குடிக்கலன்னு அர்த்தம். அபீத குஜாம்பிகைன்னா உண்ணா முலையம்மன். உண்ணா மலை கிடையாது, உண்ணா முலையம்மன். அவள் எப்படி இருப்பான்னா 2 கைகளோட மொத்த உயரமே வந்து ஒரு 2 அடி உயரம்தான் இருக்கும் அந்த அம்பாள் சிலை. அவ்வளோ பெரிய கோவிலுக்கு லிங்கமும் சின்னது தான், அம்பாள் சின்னது தான். அதுவே பெரிய வடிவாக பார்க்கணுன்னா காளஹஸ்தி கோவில், ஞான பிரசூனாம்பிகை, ஞானத்தையே ஷூலாக கொண்டவள்ன்றது காளஹஸ்தி, ஸ்ரீ காளஹஸ்தி. அங்கே வந்து பெருசாக 2 கையோடு தான் இருக்கும் அம்பாள். ஒரு கையில் மலர் வச்சுட்டுருப்பா, ஒரு கை தொங்க விட்டுருப்பா. ஆனால் திருவண்ணாமலை அம்பாள் அதே மாதிரி தான். இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, நாயர்களுக்கு இந்த 2 அம்பாள் மட்டும்தான் 2 கையோடு இருக்கும். பார்க்கணும், தயவுசெய்து பாருங்க, அவசரத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. அந்த மனோன்மணி தத்துவத்தை குறிக்கிறது. இந்த 2 கைன்றது ஒரு கையில் மலரை ஏந்தி ஒரு கையில் தொங்க விட்டுருக்கிறது அந்த மனோன்மணி தத்துவம். மனோன்மணின்ற அம்பாள் அப்படி தான் தனி சக்தின்வா. சோமாஸ்கந்தரோட உமாஸ்கந்தர் அந்த செட்டு தனி. பக்கத்தில் ஒரு அம்பாள் இருக்கும், அப்படி தான் திருமாங்கலி தாரணம் அவளுக்கு தான் ஆகும். இந்த மண்மணி நிற்கிற அம்பாளுக்கு தான் ஆகும். பக்கத்தில் உட்காந்துருக்க திருமாங்கலி கிடையாது. கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அவளுக்கு தான் தாலி கட்டுவாள். சில இடத்த கல்யாணம் சுந்தரே இருக்கும், அதுக்கு பண்ணுவாள். இதெல்லாம் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். பீங்க ஹிந்து அண்ட் சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த கோவில் எப்படி இருக்கும் அதுவும் தெரிஞ்சுக்கணும். தொண்டை மண்டலத்தில் எல்லா கோவிலும் 4 கை அம்பாள். இங்கே ஸ்ரீகாளஹஸ்தியும் திருவண்ணாமலை அபீத குஜாம்பிகை மட்டும் தான் 2 கையோடு இருப்பேன். அதுவும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு. ஸோ அடுத்த தடவை போகும்போது பார்த்துட்டு வாங்க, அவசரமாக வர வேண்டாம். எப்பேற்பட்ட அந்த அம்மணி அம்மா கோபுரம்னு பெரிய சித்த புருஷியோ, அவளாவே ஒரு சாதாரண மனுஷி. அவள் வந்து கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்து சுவாமிக்கு இங்கே வந்து தொண்டாற்றி அவளால் கட்டப்பட்ட கோபுரம் தான் அந்த அம்மணி அம்மா கோபுரம். ஜஸ்ட் இமேஜின். அவள் வந்து குரோபத்தியில் அவள் என்ன செய்கிறா, நேராக மைசூர் மகாராஜா கிட்ட போயிடுறா. அவள் உள்ள விட மாட்டேன்றான் அம்மணி அம்மாவை. அப்போ அவள் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய இந்த அனிமா லக்கிமா இந்த கரிமா அந்த சித்திலாம் இருக்கு இல்லையா, அதில் லக்கிமா சித்தியை பிரயோகம் பண்ணி அப்படியே உள்ளே போயிடுறா. அவள் வாசலில் உட்காந்துட்டுக்கா, அங்கேயே அப்பியறாரா. ராஜா பார்த்து இது பண்ணி அவளை அப்ரிஷியேட் பண்ணி அவன் ஹெல்ப் பண்ணுறான். இங்கே மைசூர் மகாராஜா வந்து அம்மணி அம்மா கோபுரம் கட்டுறதுக்கு ஹெல்ப்டு. நிறைய அன்னதானம் இப்போ எல்லா சாதுக்களுக்கெல்லாம் நிறைய சாப்பாடு போடுறா. இப்போ அதில் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ரமணாசிரமத்துக்கு போனால் கிடைக்கும் சாப்பாடு. மிச்ச இடத்துலலாம் சாப்பாடெல்லாம் கிடையாதுங்க. சில தர்மசத்திரங்கள் இருந்தது போட்டுருந்தா. இது வந்து இப்போ வந்து ஜனங்களுக்கு நல்ல இந்த சனாதன தர்மத்து மேலே நல்ல பற்றுதல் வந்து நிறைய பேர் வந்து இந்த அன்னதானம் பண்ணுறா, வஸ்திரங்கள் வாங்கித்தரா சாதுக்களுக்கெல்லாம். அது சரி, திருநாளில் பண்ணவங்க தடிக்க விழுந்தால் சாதுக்களை பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் நம்ம பண்ணணும். அதானே, ஏன்னா வந்து அவள் எல்லாம் ஃபேமிலியாக தொடர்ந்துக்கிருந்து வந்து அவன் உட்காந்துருக்கா, பிச்சை எடுக்கல. அவளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவள் எல்லாரும் ஏதோ இந்த ஓம் நம சிவாய சொல்வா, அதை ஜபம் பண்ணுறா, அதை பண்ணிட்டுருக்கா. சரி, நம்மளால் முடிஞ்சது அவளுக்கு வாங்கி தரணும்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். ஸோ திருவண்ணாமலை கார்த்திகை மந்தில் போனால் கூட போதும். அது நிறைய தனவந்தர்லாம் வந்து இந்த கார்த்திகை வேத பாராயணம் பண்ணுவாள். இங்கே பிராமின்ஸ் எல்லாம் வேதிக் பிராமின்ஸு. ஸோ அவளுக்கெல்லாம் வந்து நம்ம வஸ்திரங்கள் வாங்கி தரலாம். 9 இன்ச்சு வேஷ்டி, காட்டன் வேஷ்டி, இல்லைன்னா வந்து பணமாக வெத்தலை பாக்க வச்சு கொடுத்தா நல்லது. இந்த பீரியடில் கொடுத்தா நல்லது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாரில் முடியோ செய்யுங்க. கார்த்திகை மந்த்து தான் வந்து ஈஸ்வரன் தீப்பிழம்பாக மாறுறார்.
ஸோ அதனால தான் அவரை குளிர்விக்கிறதுக்கு நிறையா சிவாலயத்தில் சங்காபிஷேகம்லாம் பண்ணுறதுன்னா அவரை குளிர்விக்கிறோம். நம்ம கார்த்திகை மதத்தில் நம்ம குளிருது. ஆனால் வந்து ஈஸ்வரன் வந்து ஜோதி பிழம்பானது கார்த்திகை மாதம்தான். ஸோ இந்த திருவண்ணாமலையில் தான் வந்து அம்பாள் வந்து அர்த்தநாரி ஸ்வரூபமாக மாறுறது. இதெல்லாம் திருவண்ணாமலை ரிலேட்டட் சப்ஜெக்ட் இது. ஸோ இது திருவண்ணாமலை பார்க்க வந்து அப்புறமா வந்து பிரம்மதேவர் பொய் சொன்னதுனால, தாழம்பூ பொய் சொன்னதுனால பிரம்மதேவருக்காக முடியை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவர் சாபத்தின் காரணமாக சிவசர்மன்ற பையனாக பிறக்கிற இங்கே விரிஞ்சிபுரத்தில். அப்போ அவருக்கும் அனுகிரகம் பண்ணி அவர் தலையை சாட்சி காமிக்கிறார். மார்கபந்து வெளித்துணைநாதர் பேர், விரிஞ்சிபுரத்தில் மரகதவல்லியும் பேர், அம்பாள் பேர். அது பெரிய கோவில். திருவண்ணாமலை அண்ட் விரிஞ்சிபுரம் இன்டர் ரிலேட்டட் கோவில். அது நல்லா புரிஞ்சுங்க. புராண ரீதியாகவே அது முடிஞ்சால் அது வரும்போது பார்த்துட்டு வரலாம். அதை இதை சொல்லி இந்த 221வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.